எல்லாமே ஆக்சுவலி பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து கடைசியில் ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா இதான் என் ஃபேவரட் அப்படிம்பேன். There's one red saree look we did for her. I think that is amazing. Hacks புடவை கட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து வேற ஏதாச்சும் செட்டில் எப்படி இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகுதோ. ஸோ மோர் தென் ஸ்டைல் இது வந்து இப்படி பண்ணனா இன்னும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க மாடலிங்கில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ saree கட்டுறதுக்கு she taught me a hack. இப்போ அவங்களுக்கு saree ட்ராப் பண்ணுறது ஓனாக தான் பண்ணுவாங்களா? ஹாப்பி டு நாங்கள் தான் வந்து உள்ளே வந்துட்டு இல்லை நாங்கள் பண்ணுறோம் அப்படிம்போம். இல்லைன்னா வந்து ஷீ இஸ் வெரி கேப்பபிள். இப்போ அந்த சாரியோட ரேட்டுமே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அந்த saree வந்து ப்ளீஸ் நாங்கள் வாங்கணும். உங்களுக்கு தெரியுமா என்ன ரேட்டுன்னு? அது தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணோம். பட் ஐ திங்க் இட் இஸ் த்ரிஷா மேம் நிறைய ஹேக் சொல்லுவாங்க. வாட் வாஸ் த ஹேக்? saree ஃபோல்டிங் போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் அவங்க ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக எடுப்பாங்க. ஸோ தட் அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வெரி டைனி திங்ஸ் லைக் தட். எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தா ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணி விட்டாங்க என் வாழ்க்கையிலேருந்து. அப்படியா? அப்புறம் ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் எனக்கு செட் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் வெரி டிசிப்ளின். சொல்லுங்க அந்த ஸ்கின் கேர் என்னங்க நீங்க? Presta Premium Women's Wear. Let your body love it. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. இப்போ த்ரிஷா மேம்க்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்குமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலி இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகாக இருந்தாங்கப்பா, நானே ரொம்ப பார்த்து ரசிச்சேன். என்ன ஈவெண்ட் சொல்வீங்க? There's one red saree look we did for her. I think that is amazing. எல்லாமே ஆக்சுவலி பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து கடைசியில் ஒரு ஓட்டு வந்துச்சுன்னா இதான் என் ஃபேவரட் அப்படிம்பேன். ஓகே. ஸோ தக் லைஃப்ல வந்து ஒரு ப்ளூ பண்ணோம். தட் வாஸ் ஆல்சோ ஐ திங்க் ஐகானிக். அண்ட் ரீசெண்டா ஒரு ப்ளூ பண்ணிருந்தீங்க. அது ஏகாலகானி கல்யாணத்துக்கு பண்ணியிருந்தோம். ஓ அவங்க வெட்டிங் தானே அது? ஓகே. ஸோ we had all gone to Bombay. அதனால நாங்கள் எல்லாரும் சென்னை ரெப்ரசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புடவை கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தோம் அவங்க கல்யாணத்துக்கு. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டைலிங் சொன்னாங்களா? எதுவும் இல்லை, ஹர்ஷினி என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த கல்யாணத்தில் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியும். இது இவங்க என்ன பிடிக்காது அந்த ட்ரஸ்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க எங்களை நம்புகிறாங்க. நாங்கள் வந்து ஓகே அதை வந்து எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே டன். அண்ட் ஒர்க்கிங் இன் PS 1 and 2 அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைக் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக வந்து எடுத்துகிட்டு வந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அந்த டீட்டெயிலிங்லாம் இப்போ வரைக்குமே அவ்வளோ வந்து ஒன்று பார்த்து வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐ திங்க் ஃபுல் கூடோஸ் டு மணி சார், டு ஏகாலகானி அண்ட் ஐ திங்க் எவ்ரி அதர் HOD இன்வால்வ். ஏன்னா அவங்க எல்லாரும் போட்ட ஒரு நிறையா கிரவுண்ட் ஒர்க் அண்ட் தென் ஆல் தி அசிஸ்டன்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஆல்சோ ஹெல்ப். ஏகாலகானி இஸ் த காஸ்டியூம் டிசைனர். அவங்க வந்து தஞ்சாவூர் போய் அந்த கோயிலெலாம் பார்த்து அதுலேருந்து பிக்சர்ஸ் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அது இது சிற்பங்களில் எப்படி இருக்கும் அந்த ட்ரேப் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை நம்ம வந்து இப்போது அப்போ அது ஒர்க் ஆகிருக்கும். இப்போ நம்ம எஸ்பெஷலி வந்து கேமராவில் பண்ணும் போது அதெல்லாம் ரொம்ப ப்ரொவோகேட்டிவாக இருக்கும், அதெல்லாம் தப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஆனாலும் தமிழ் ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா நம்மளால் அதை இனிமேல் இமேஜின் பண்ண முடியாது நம்ம இது இல்லை அப்படின்னு நம்மளே. ஏன்னா கடைசியாக இல்லை ஒரு ஃபியூ சென்ச்சுரிஸாக. ஸோ அது இருக்கும். ஸோ கேமராக்கும் ஒர்க் ஆகணும், அந்த புக்குக்கு பண்ணுற ஜஸ்டிஸும் பண்ணணும், அந்த கதைக்கும் நல்லா இருக்கணும், ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த பண்ணுற ஆக்டருக்கும் அது நல்லா இருக்கணும். ஸோ இந்த பெர்மினேஷன் காம்பினேஷனில் ஒரு லாட் ஆஃப் எஃபர்ட் வென்ட் இன் அண்ட் ஐ திங்க் எல்லாரும் அந்த டீமில் வேலை செஞ்சவங்க எல்லாரும் வந்து ஆல் த்ரூ அவர் லைஃப் நாங்கள் வந்து ஒரு சேர்ந்தே தான் இருப்போம். இன்றைக்கும் உட்காந்து பேசினா 6 வருஷம் கழிச்சு அதே கதை தான் அடிச்சுக்கிட்டு இருப்போம். திங்க் அது ஒரு எப்படி போச்சுனே தெரில அந்த ஒரு 6 மாதம். ஓகே. நீங்கள் பண்ணதுலே பொன்னியின் செல்வனில் வந்து இந்த ஒரு கேரக்டருக்கு பண்ண காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எந்த காஸ்டியூம் சொல்லுங்கள்? ஐ ஹாவ் ஒரு நப்பு எதுன்னு ரொம்ப பெருமையாக ஒரு சொல்லிக்கிற ஒரு குட்டி விஷயம். அப்போ தான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஐ வாஸ் இது அண்ட் ஐ வாஸ் சேயிங் ஜுவல்லரி டிபார்ட்மெண்ட் நிறையா பார்த்துக்கிட்டேன். அங்கே வந்து ஸ்கேல் ஆஃப் த ஃபிலிம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு துணி வந்து பேக்ரவுண்ட்ஸ் பார்த்துங்களுக்கு ஒருத்த ஆள், ஆக்டர்ஸ் மட்டும் பார்த்துக்க 2 பேர், ஜுவல்லரி க்ரௌடு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு ஆள், எனக்கு அடியில் ஒரு 5 ட்ரெஸ்மென் அப்படி இருப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய டீம். ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா அந்த கம்சன் சாங் போகும்போது கார்த்தி சரோட நெயில்ஸ் ஏதோ நாங்கள் வந்து மத்திய பிரதேஷில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது கொரியர் ஆன் டைம் வரல. ஏன்னா எங்கேயோ ரிமோட் பிளேசஸில் பண்ணிருக்கோம், அது முந்தானி இடம் வந்துருச்சோ அப்படி ஏதோ ஆயிடுச்சு. ஸோ வி டென்ட் நோ ஹவு டு. ஏன்னா அந்த லுக்குக்கு அந்த நெயில்ஸ் வேணும்னு அண்ட் சார் ஷூட் பண்ணுற எங்களோட ஒரே லைஃப் மோட்டோ ஏகா சொல்லி கொடுத்ததும் சரி நாங்களா ஃபாலோ பண்றதும் மனுஷர் ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அது நடந்துடணும். எப்படிலாம் தெரியாது, நடக்கணும், பண்ணிடுவோம். ஏன்னா அவர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னா அது ஏதோ பண்ணுங்க, இன்னுமே பண்ணும். ஸோ லைக் என்ன பண்ணும். ஸோ ஐ ஜஸ்ட் on such a scale of a film, we've just taken ஏதோ papers that were around
and I have origamied those nails. ஓகே அண்ட் தென் அதில் எங்ககிட்ட ஒரு பட்டுவா இருப்பாங்க, அவர் வந்து வச்சு உள்ளெல்லாம் வயர்ஸ் கொடுத்து, ஏன்னா அது ஸ்ட்ரக்சர் வேணும், பேப்பரில் தானே பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர் உள்ளே கொடுத்து அந்த இடத்துல ஒரு 2 hours அது எப்படிலாம் அந்த நெயில்ஸை பண்ணி அதை யூனிக்காக ஆக்க முடியுமோ அதை ஆக்கி போட்டோம். ஸோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஃபார் த ஃபிலிம் தட் ரிலீஸ் ஆல்சோ வந்து முதல் போஸ்டர் வந்து அதுதான் ரிலீஸ் ஆச்சு. கார்த்தி சரோட லுக் வித் த நெயில்ஸ் இப்படி வர மாதிரி எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், யாரெல்லாம் இருக்காங்களோ இது நான் தான் பண்ணேன்னு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இல்லை நான் தான் உட்காந்து ஒன்றுத்தையும் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த படம் அப்படி யார் எவ்வளோ குட்டியாக வேலை பார்த்துருந்தாலும் இன்னுமே போனீங்கன்னா ஒரு லைட்மேன் அண்ணா இல்லை மேக்கப் அண்ணா வேற ஏதாச்சும் ஒரு ஷூட்டில் ட்ரேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம படம் எப்படி நல்லா இருந்துச்சுல அந்த படம் மாதிரி வராது. தூங்கவே மாட்டோம், 2 மணி நேரம் தான் தூக்கு. ஆனால் அந்த ஒரு பொசசிவ்னஸ், அது ஏன் படம் அப்படின்னு வந்து அந்த படத்தில் வந்த மாதிரி வேற எங்கேயும் வந்தது கிடையாது. அது எங்கள் ப்ராஜெக்ட்டு, அது என்ன படம், பெரிய விஷயம் அது. சரி, உங்களுக்கு அந்த படத்துல மணி சார் கிட்ட கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷனா இருக்கலாம், இல்ல நீங்க பண்ண ஒர்க் ஒரு ரெகக்னைஸ் ஆச்சுன்னா எதுல சொல்வீங்க? வேலைக்கு அதுக்கப்புறம் 2 படத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, அது பத்தாதா? அதுக்கப்புறம் இவ்வளவு விட்டு திருப்பி வச்சுட்டு கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஐ திங்க் தட் இஸ் தி பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, அது வந்து அதுக்கப்புறம் தான் தக் லைஃப் வந்தது. ஆமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, அதெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் முடிச்சு ஷூட் பண்ணது நாங்க 2021 வந்து அதுக்கு ஷூட் பண்ணோம். 24 வரைக்கும் பிஎஸ்ஏ தான் எங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக் லைஃப் வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் முடிஞ்சு இப்போ அடுத்த படம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோ வேலைக்கு வச்சிருந்தாருன்னா ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்ல. நீங்க பண்ண ஒரு ஒர்க் பார்த்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்க்கு பண்ணியிருப்பீங்கல்ல, பர்டிகுலராக இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டா எனக்கு நீங்க பண்ண ஸ்டைலிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா யாரை சொல்லுவீங்க? த்ரிஷா கிருஷ்ணன், மணிரத்னம், த்ரிஷா கிருஷ்ணன், அப்புறம் ஏகா லக்கானி. இதான் ஆர்டர்: மணிரத்னம், த்ரிஷா கிருஷ்ணன், ஏகா லக்கானி. ஐ திங்க் மை ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் ஸ்டைல் ஆர் தீஸ் 3. இவங்க 3 பேர் தான். ஆமா, ஏன்னா ஏகா மேமும் வந்து இப்போ ஸ்டேட் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ரொம்ப உரிமையோட ஐசை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, பாம்பேல நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லி we did that. ஸோ ஐ திங்க் அவங்களால தான் நான் எங்கே இருக்கேனோ அங்கே இருக்கேன், கற்றுனது எல்லாம் அவங்க கிட்ட. ஸோ அதை விட்டு தர மாட்டேன். த்ரிஷா மேமோட ஒர்க் பண்ணுறப்போ நீங்களே வியந்து பார்த்த ஒரு ஃபேஷன் சென்ஸ்னா என்ன சொல்வீங்க? ஹேக்ஸ். அவங்க வந்து இப்போ புடவை கட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் செட்டில் எப்படி இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகுதோ. ஸோ மோர் தென் ஸ்டைல், இது வந்து இப்படி பண்ணனா இன்னும் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க, மாடலிங்கில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ சாரீ கட்டுறதுக்கு ஷீ டாட் மீ அ ஹேக். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒன்றுத்துக்கு. அண்ட் மோர் தென் கட்டுறதுக்கு, நம்ம கட்டுறது வேறு மாதிரி இருக்குல்ல, இன்னொருத்தவங்க கட்டும் போது எப்படி இருக்கும்னு. ஏன்னா த்ரூ ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷீ இஸ் பிக்ட் அப். ஸோ ஐ திங்க் அதெல்லாம் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் நிறையா. இப்போ அவங்களுக்கு சாரீ ட்ராப் பண்ணுறது ஓனாக தான் பண்ணுவாங்களா? ஹாப்பி டு. ஓகே, நாங்கள் தான் வந்து உள்ளே வந்துட்டு இல்லை நாங்கள் பண்ணுறோம் அப்படிம்போம். இல்லைன்னா வந்து ஷீ இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் நிறையா பண்ணுவாங்க. அவங்கள ஓனாகவே ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ அந்த சாரியோட ரேட்டுமே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அந்த சாரீ வந்து ப்ளீஸ் நாங்கள் வாங்கணும். உங்களுக்கு தெரியுமா என்ன ரேட்டுன்னு? அது தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணோம். பட் ஐ திங்க் இட் இஸ் 80 to 1 ஏதோ நினைக்கிறேன். லைக் அரௌண்ட் 1 lakh அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே டன். இப்போ வந்து நீங்கள் ஸ்டைலிஸ்ட் அப்படின்றப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு என்னப்பா ஒரு க்ளோத்ஸ் எடுத்துன்னு கொடுக்குறாங்க, அதை வந்து அவங்க செலிபிரிட்டி போடுறாங்க அவ்வளோதான்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி உள்ள அந்த கஷ்டங்கள் இருக்குல்ல. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட அந்த ஒரு அப்பியரன்ஸே வந்து காட்டும். ஸோ என்னெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரகிள்ஸில் என்ன இருக்குது? இட்ஸ் நாட் வெறும்னு போய் துணி வாங்கிட்டு வந்து தரோம்ல, ஒரு ஃபுல் ப்ராசஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே வந்து நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செட் ஆகும். சில பேருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அவங்க மேலே போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட அதை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஆனால் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னும் துணி கொடுத்துட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க அதில் வந்து ஒரு அரை நாள் இருக்காங்க, ஒரு அவார்ட் நைட் இருக்காங்க அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக இருக்கா அந்த அவுட்ஃபிட்டில் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோன்னா தப்பு இல்லை, பட் ஆக்சுவலாக ஒருத்தவங்க போய் இவெண்ட் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அந்த அவுட்ஃபிட் வந்தோடனே அதுக்கு என்ன ஜுவல்லரி வரும், என்ன ஆக்சரிஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன யூனிக்காக பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஹேர் எப்படி இருக்கணும், மேக்கப் எப்படி இருக்கணும், எந்த ஸ்டைலில் போனால் அவங்களுக்கு சூட் ஆகும். இந்த மாதிரி யூஸ்வலாக எல்லோரும் இந்த லுக்கில் இது பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். லைக் ஒரு ஆக்சரி மைட் பிரேக் அன் அவுட்ஃபிட் ஆர் லுக் ஆர் மேக் இட். லைக் நிறையா பிராண்ட்ஸ் இப்போ வந்து புதுசாக பண்ணுறாங்க, இயர் கர்வ்ஸ் அண்ட் பன் அண்ட் ஹேர் ஜுவல்லரி, ஹேண்ட் ஜுவல்லரி. ஸோ அது ரொம்ப காஸ்ட்யூமே ஆகிடக்கூடாது, பின்னால் பேக்ரவுண்ட் டான்ஸர் மாதிரியும் இருக்கக்கூடாது, ஆனால் அது சட்டிலாகவும் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடும் காஸ்ட்யூமி. ஸோ அப்படி இல்லாமல் ரியலாக வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம ஒரு யூனிக்னஸ் அது கொண்டு வர்றதுங்கிறது இதெல்லாம் முடிஞ்சோடனே
நிறைய ஸ்டைலிஸ்ட் ஆல்சோ டூ திஸ். தே ஆல்சோ பிகம் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ். அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பேக்ட்ராப் கலர் வரணும், ஆர்டிஸ்ட் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எந்த ப்ரொஃபைல் அவங்களுக்கு பிடிக்கும், எந்த போஸ் அவங்க யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த கான்செப்ட் என்ன பண்ணுறது. அதை முடிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபர்கிட்டேருந்து ஃபுட்டேஜை வாங்கணும், அதை வாங்கி எடிட் பண்ணி இவங்ககிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி அவங்ககிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி எல்லா பிரான்ச்சையும் டேக் பண்ணி போடணும். ஸோ இட்ஸ் ஒன் ப்ராசஸ். ஐ விஷ் அது ஹேங்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தரலாம், ஆனால் முடியாது. நம்ம வீட்லேயே நம்ம துணி வந்து ஒன்று இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து போட மாட்டோம்ல. அம்மா இன்னைக்கு இப்படி முடி பண்ணுவா, அன்னைக்கு அது அந்த சாரியோட இந்த ப்ளவுஸ் போட்டுக்கிட்டே, அதனால இன்னைக்கு மாதிரி நம்மளே அப்படி சொல்லும் போது அவங்க வந்து இன்னும் பார்ப்பாங்கல்ல. ஓகே. அண்ட் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க த்ரிஷா மேம் நிறைய ஹேக்ஸ் சொல்லுவாங்க. வாட் வாஸ் த ஹேக்ஸ்? எங்களுக்கு பேசிக்காக சொன்னீங்கன்னா நாங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம். எதுவும் இல்லை, இட் வாஸ் வெரி சிம்பிள். சாரி ஃபோல்டிங் போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் அவங்க ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக எடுப்பாங்க. ஸோ தட் அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வெரி டைனி திங்ஸ் லைக் தட். அதுதான் சொல்கிறேன். அது பல வருஷமாக அந்த சாரீக்கு வந்து அவங்க பண்ணி கிலோ நாளாக இருக்காங்கல்ல. ஸோ அது ஸோ மெனி ட்ரேப்பர்ஸ், சாரீ ஸ்டைலிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்த்து பிக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். அண்ட் வெரி டைனி திங்ஸ் லைக் திஸ். அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பெருசாகவே எதுவும் யோசிக்கிற மாதிரியே இருக்காது. இவ்வளோ தானே அப்படிங்கும், ஆனால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தா ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணி விட்டாங்க என் வாழ்க்கையிலேருந்து. அப்படியா? அப்புறம் ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் எனக்கு செட் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் வெரி டிசிப்ளின். சொல்லுங்க அந்த ஸ்கின் கேர் என்னங்க? நீங்க இல்லை, மேக்கப் ரிமூவ் பண்ணும் டைமுக்கு முடிச்சோன்னே, ஃபேஸ் வாஷ் ப்ராப்பர்லி, அதே மாய்ஸ்சரைஸ். நம்ம யூஸ்வலாக இப்போ என்ன கேட்குறோம் மார்க்கெட்டில் அதெல்லாம் ரொம்ப வருஷமாக ப்ராப்பராக வந்து சன்ஸ்க்ரீன் போடுவாங்க. டேக்ஸ் கேர் ஆஃப் இது, ஈட்ஸ் வெரி ஹெல்தி, நார்மல் ஹோம் ஃபுட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், நானும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அவங்க உட்காந்து ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்ருப்பாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம். அவங்க ஸ்ட்ரிக்ட்லி சொல்கிற நோலாம் எதுக்கு? இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. ஆர் வந்து நீங்கள் சொன்னீங்களே இப்போ ஜங்க்ஸ்லாம் என்ன அவாய்ட் பண்ண வச்சுட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஓகே. பீட்டாவோட இருக்காங்க. ஸோ ஷீ டசன்ட். ஓகே. வெஜிடேரியன். ஸோ எல்லாரும் ரசம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்களோட இருக்கிறப்பயா. நானுமே வெஜ். ஸோ ஓகே, ஐ திங்க் அதனால தான் வேவ்லேருந்து நல்லா மேட்ச் ஆச்சு. ஐ திங்க் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். ஸோ ஹெல்ப்ஸ். ஓகே டன். நீங்கள் வந்து அஸ் அ ஸ்டைலிஸ்டாக சின்ன வந்து லைக் இதோட இது பேர் பண்ணுங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து சொல்வீங்க? எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ்ஸ் போட்டால் இந்த மாதிரி வந்து சாரீ ட்ரைப் பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன ஹேக்ஸ்னால் எதை சொல்வீங்க? Even if you're buying ready-made clothes, it can be fitted. I think it's a life hack. Okay. நீங்க வந்து M வாங்குறீங்களோ L வாங்குறீங்களோ எங்க வந்து டைட் பண்ணுமோ அங்க பண்ணுங்க. யூசுவலி ஆர்ம்ஸ் அண்ட் தென் உங்க வெயிஸ்ட் கிட்ட. ஏன்னா ஷோல்டர்ஸ் அண்ட் பஸ்க்காக சில பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஈவன் இஃப் யூ பை ரெடிமேட் தே கேன் பி ஆல்டர்ட். பக்கத்தில் இருக்கிற டெய்லர் என்ன போய் பண்ணாலும் இட் ஜஸ்ட் சேஞ்சஸ் த லுக். ஏன்னா அவுட்ஃபிட் போடுறதுக்கும் அதை ஸ்டைல் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஐ கேன் ஷோ யூ. This is a well-known hack. This is just a rubber band. ஓ, இப்பவே ஒரு ஹேக்ல தான் இருக்கு. ஆமா, நான் ஹேக்ல தான் இருக்கேன். இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது வெறும் ரப்பர் பேண்ட் போட்டுனா நிக்கும், அவ்வளவுதான் அது. ஓகே. So it will never move. It will just stand like that and this gathers will be there. So photo shoot, normal events, day to day I'm usually full sleeve போட்டா இப்படி தான் இருக்கும். நைஸ் ஒன். So இந்த மாதிரி small things. So உங்களுக்கு எது பெட்டரா இருக்குமோ அது பண்ணுங்க. ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும். உங்களுக்கு இதான் செட் ஆகுது, இது யாராச்சும் பார்த்து ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க இது செமையாக இருக்குது அப்படின்னா அதே கண்டினியூ மெயின்டைனிங் இட் பிகாஸ் தட் இஸ் யுவர் ஸ்டைல். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபாலோயிங் ரேண்டம் ட்ரெண்ட்ஸ். ஓகே டன். இப்போ நீங்கள் பிளேசர் போட்டுருக்காங்க, சடனாக இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. இப்போ விஜய் சார் வந்து சிஎம் அவர்கள் எல்லா இடத்துலையும் பிளேசரில் தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே 15 days ஆச்சு அப்படி இப்படின்னு. உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் அஸ் அ காஸ்டியூம் டிசைனராக பார்த்துருப்பீங்களே, டீகோட் பண்ணியிருப்பீங்களே, ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எதுவும் இல்லை. ஜாஃபர் அண்ட் ஷதாப் ஆர் பிரில்லியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தே ஆர் எக்ஸலண்ட் கிராஃப்ட்ஸ்மென். அவங்க வந்து நம்ம நிறையா கிரிக்கெட்டர்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ ரியலி நைஸ் பீப்புள். அண்ட் ரொம்ப அவங்க இருக்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக் சாய்ஸஸ் அவங்க பண்ணுறது எல்லாமே இஸ் ரியலி குட். அண்ட் ஏன் பண்ணாங்க தெரியல, அது அவங்க ஸ்டைலிஸ்ட் தான் கேட்கணும். பட் என்ன பண்ணாங்களோ இட் இஸ் ஒர்க்கிங் பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் இட். ஸோ ஐ திங்க் குட் ஜாப். நீங்கள் டீகோட் பண்ணீங்களா? இது எப்படி இதை பண்ணியிருப்பாங்க, இது என்ன ஃபேப்ரிக், அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா? இல்லை, ஜாஃபர் தெரியும், அவர்கிட்ட என்ன மாதிரி ஃபேப்ரிக்னு தெரியும். தேர் ஆல் imported and really nice fabrics and என்ன இருக்குமோ really good quality fabrics and their fits are really nice. அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக பார்த்து செய்வாங்க. வெரி வெல் மேட், சூட்டட். அந்த பெஸ்போக்குங்கிறாங்களே, மேட் டு 1 person. அது வேற யார் போட்டால் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபிட் மாறும்.
அவங்க போட்டால் அந்த பெஸ்போக்குங்கிறது அதுதான். உங்களுக்காக நம்ம யூஸ்வலி எப்படி டெய்லர் தைச்சு தருவாங்க அது மாதிரி. ஸோ and he's doing a change, parliamentல first time we are seeing this, everyone's talking on an international level, so mission accomplished. Yes, நிறைய பேர் வந்து பீஸ்டோட ரீக்ரியேஷன் லுக்கோ அப்படிலாம் ஒரு டாக் இருக்கு. நீங்க அது எனக்குள்ள இருக்கிற விஜய் ஃபேன் அதெல்லாமும் சொல்லி இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த ஒரு டவுட் இருந்துச்சு? இல்ல, ஐ திங்க் நம்ம தான் வந்து இது பண்றோம் நினைக்கிறேன். இட்ஸ் a good look and ஃபார்மலா இருக்காரு. and நம்ம யூசுவலா பார்லிமெண்ட் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்குல்ல, நியூ சேஞ்ச். ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்றாங்களே இப்போ இந்த கோட் ஷூட்லாம் வாங்கி பை பண்ணி போடுறது, அதை தாண்டி இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு இவ்வளோ டேஸ் ஆகுமோ, லைக் 15-20 டேஸ் ஆகுமோ ஒரு ஷூட்? ஓகே, அது யூஸ்வலாக இப்படி போய் ஒரு டெய்லர் கிட்ட, நம்ம சென்னையில் நிறையா பேர் இருக்காங்க ரியலி குட் சூட் மேக்கர்ஸ். பண்ணிங்கன்னா அவங்க ஒரு 2 ரவுண்ட் ஃபிட்டிங்ஸ் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு உள்ளே இருக்கிற அந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்லாம், பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் ஒரு ஸ்லீவ் வேறு லென்த்தில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்டு ரஃபாக ஒன் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சுட்டு ஸ்டிச்சிங்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கா, ஃபாலு, லென்த்து. தே ஹாவ் ஒன் மென் சூட் ஹாவ் 100 டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் நீட்ஸ் டு பி செக். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி 3rd ட்ரையல்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஐ திங்க் யூஸ்வலாக பெஸ்போக் போனீங்கன்னா அந்த 3 ரவுண்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது. அட்லீஸ்ட் செகண்ட் டைம்லேருந்து இட் பிகம்ஸ் அ ஷார்ட்டர் ப்ராசஸ். எதனால் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து ஹர்ஷினியை தன்னோட ஸ்டைலிஸ்டாக சூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் வாஸ் த ரீசனாக இருக்கும் அப்படி? ஐ திங்க் ட்ரஸ்ட். ஓகே, சூப்பர் ஃபன் டு. ஐ திங்க் நிறையா ஒம்பிழுப்பேன், நிறையா பிரச்சனை பண்ணுவேன், பட் இட்ஸ் ஜாலியாக. பட் ஐ திங்க் ஐவ் பின் ப்ரிவிலேஜ் இனஃப். அந்த ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து என்னை சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இண்டஸ்ட்ரியில் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அது நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லி துஷாவாக இருக்கட்டும், ரவிமோகன் சாராக இருக்கட்டும், மணி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கீப் காலிங் பேக். இட்ஸ் பிகாஸ் அந்த அவங்க கண்ணுக்கு முன்னாடி லிட்ரலாக வளர்ந்துருக்கேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு ட்ரஸ்ட் என்ன கொடுத்தா அந்த பாப்பா பண்ணிடும், அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன இருந்தாலும் வந்து அவள் பார்த்துப்பா. அண்ட் கரெக்ட் வேவ் லென்த் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுதான். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு செலிபிரிட்டிக்கு பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரவிமோகன் சார் பண்ணி, அதை பார்த்து வந்து இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி இன்னொரு செலிபிரிட்டி கேட்டிருப்பாங்களா? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சினாரியோஸ்? யாருக்கு பண்ணதை பார்த்து யார் கேட்டாங்க? சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தவங்க லப்பர் பந்தில் அந்த இது அவங்களுக்கு பண்ணேன். அதை பார்த்துட்டு ஐ திங்க் ஸ்வாசிகாவும் அப்புறம் வேற யாரமும் வந்தாங்க நினைக்கிறேன், 2-3 பேர். அவங்களுக்கு ஏன்னா நான் ஒரு 10-12 லுக் பண்ணேன் இவங்களுக்கு, இன்க்ளூடிங் தக் லைஃப் ஆடியோ லான்ச் இது. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் லுக்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. த்ரிஷா மேம் ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த பெரிய செலிபிரிட்டிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கிவன். அதை தவிர நான் இந்த குட்டியாக இது பண்ணது உங்க ஸ்டைல் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. உங்களுக்கு வந்து பர்சனலி இப்போ எனக்கு இவங்களுக்கு ஸ்டைல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பா அப்படின்னா யாரை சொல்வீங்க? பிரியங்கா சோப்ரா, தீபிகா படுகோன். ஓகே, அதான் ஒரு அல்டிமேட் கோல். அல்டிமேட்ல இல்ல, அல்டிமேட் வந்து ஹாலிவுட். ஓகே, அது வரைக்கும் வச்சிருக்கேன், அது வரைக்கும் இருக்கு லிஸ்ட். அதெல்லாம் இருக்கு. தெரியல, ஐ திங்க் ஒரு ரவுண்ட் எல்லாரையும், ஐ திங்க் மோர் தென் ஸ்டைலிங் எனக்கு வந்து நிறைய பேரோட டிரெக்டர்ஸோட படத்துல வேலை பார்க்கணும். ஓகே, அது யாரெல்லாம் இருக்கு? என்ன? சஞ்சய் லீலா பன்சாலி சோ, இம்தியாஸ் அலி சோ, அண்ட் தென் எதுவுமே இல்லாம ஒரு ஃபிளிப் சைடா அனுராக் பாசு சார். அது ரொம்ப கிரிஞ்சன் இதா இருக்கும், ஒரு மாதிரி டார்க்கா இருக்கும், ரியலா இருக்கும். ஸோ சஞ்சய் லீலா சார் இஸ் அந்த ரொம்ப கிராண்டா இருக்கும். அவுட்ஃபிட்டுக்கே அவங்க வந்து இது ஒரு நாள் அவுட்ஃபிட் நல்லா இல்லைன்னா அவங்க வந்து ஷூட் பண்ண மாட்டாங்க. அந்த அவுட்ஃபிட் கிராக் பண்ற அந்த பெர்ஃபெக்ஷனிசம் இருக்கும். ஸோ அது இம்தியாஸ் அலி சார் வந்து இட்ஸ் ஆல் கலர்ஸ், எது நல்லா இருக்கும், எது அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே ஒரு வேற ஸ்கூல் போற மாதிரி. நான் வந்து லேர்னிங் தான் ஆல்வேஸ். ஸோ அதுதான் சூப்பர். ஐ திங்க் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷினி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Presta Premium Women's Wear. Let your body love it. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university.